தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 18வது வசனம். நீதிமான்களின் பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போலிருக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்பொழுதெல்லாம் சுயநலம் மிகவும் பெருகிவிட்டது. முன்னாடி இருந்த மாதிரி மனிதர்கள் தாராளமான மனதுடன் இல்லை. தன் குடும்பம், அவர்களின் நலம் என்ற அளவில் கூட அவர்கள் மனது இல்லை. தான் என்று மட்டும்தான் அவர்களின் மனம் சுற்றுகிறது. தனக்காக மட்டும்தான் அவர்கள் வாழ்கிறார்கள். தன் வேலை என்றும் முழு நாளிலும் அதை பற்றியே யோசித்து அதையே சிந்தித்து அதில் மூழ்கி போய்விடுகிறார்கள். அவர்கள் நீந்தி வெளியே வரும்போது அவர்களை சுற்றி இருட்டு மட்டும்தான் இருக்கும், பிரகாசம் இருக்காது. வாழ்க்கை எவ்வளவு அழகானது, தேவன் அதில் நம்மை எப்படி வாழ வைத்திருக்கிறார் என்று பார்க்க வேண்டுமானால் நின்று ரசித்து பழக வேண்டும். ரோஜா பூ எவ்வளவு அழகு என்பது நின்று பார்த்து ரசித்தால் தான் புரியும். தேவன் ஆதியாகமத்தில் ஒவ்வொன்றாக படைத்து முடித்துவிட்டு திரும்பி பார்த்து நல்லது என்று கண்டார். உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற நன்மைகளை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். ஒரு குழந்தை கஷ்டப்பட்டு ஒரு படம் வரைகிறது. அதை ஓடி வந்து அம்மாவிடம் கொடுத்து, அம்மா சூப்பராக இருக்குது என்று சொல்லும் ஒரு வார்த்தைக்காக காத்திருக்கிறது. சூப்பர் என்று சொன்னவுடன் குழந்தையின் முகத்தில் அவ்வளவு பிரகாசம், அவ்வளவு சிரிப்பு, அவ்வளவு சந்தோஷம். எல்லாரும் இந்த விஷயத்தில் குழந்தை மாதிரி தான். தேவன் உங்களுக்காக பார்த்து செய்திருக்கிற ஒவ்வொரு விஷயங்களுக்காக நன்றி சொல்லுங்கள். கணவன் என்றால் மனைவியையும், மனைவி என்றால் கணவனையும் நின்று பார்த்து பாராட்டி பழகுங்கள். குழந்தைகளை பாராட்டுங்கள். பெற்றோர்களுக்கு நன்றி கூறுங்கள். உங்கள் பெற்றோர்களை, மனைவியை, பிள்ளைகளை எவ்வளவு நேசிக்கிறீர்கள் என்று அவர்களிடம் கடைசியாக எப்பொழுது சொன்னீர்கள்? கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கள். வெளியே கிளம்பும்போது பிள்ளைகளை கட்டிப்பிடித்து முத்தம் செய்கிறீர்களா? முடிந்தவரை எல்லாருடனும் தோழமையுடன் பழகுங்கள். அவர்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதையெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள். இப்படி நீங்கள் வாழும்போது உங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்த்தீர்கள் என்றால் அது அதிகமாய் பிரகாசமாய் இருக்கும். என் குடும்பத்தை நான் சந்தோஷமாக அனுபவித்தேன், என் நண்பர்களை நான் சந்தோஷமாக அனுபவித்தேன், என் ஓட்டத்தை நான் சந்தோஷமாக ஓடி முடித்தேன் என்று சொல்ல முடியும். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க, எங்களை பாதுகாக்கிறீங்க ஏசப்பா. இன்றோடு அப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா. இது வரைக்கும் அப்பா எங்களை நீங்கள் பாதுகாத்திருக்கீங்கப்பா, அதுக்காக நன்றி. இன்றைக்கு என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன் ஏசப்பா. அந்த பிள்ளைகளை பாதுகாத்துருங்கப்பா. அவங்க போகும்போது வரும்போது ஆசீர்வதிங்க. அவங்க இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்க ஏசப்பா. என்னென்ன காரியங்களுக்காக இப்பொழுது அவங்க ஜெபிக்கிறாங்களோ அதிலெல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்க ஏசப்பா. அப்பா, அவர்களுடைய வாழ்க்கையில் அப்பா இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் நீங்கி சுகமாய் தங்க பண்ணுங்க ஏசப்பா. இன்று எங்களோடு பேசியிருக்கீங்க ஏசப்பா. எங்கள் வாழ்க்கை அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. அமேன், ஸ்தோத்திரம் ஏசப்பா. நீதிமான்களின் பாதை அப்பா சூரிய பிரகாசம் போல் இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. அமேன், ஸ்தோத்திரம் அப்பா. முடிந்தவரை அப்பா எங்களால் முடிந்த உதவிகளை நாங்கள் பிறருக்கு செய்யணும் ஏசப்பா. எங்கள் இருதயங்களை மாற்றுங்க ஏசப்பா. அமேன். எல்லாருடைய உணர்வுகளுக்கும் நாங்கள் மதிப்பு கொடுக்கணும் ஏசப்பா. கணவனை, மனைவி கணவனை, பிள்ளைகளை அப்பா முழு மனதுடன் அன்பு செய்யணும்ப்பா. அமேன், ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. பெற்றோர்களுக்கு நன்றி கூறணும் ஏசப்பா. எங்கள் இருதயங்களை மாற்றுங்க ஏசப்பா. ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிற வருத்தங்கள் எல்லாம் மாறணும் ஏசப்பா. சிலுவையில் நீங்கள் எங்களுக்காக செய்து முடித்த காரியங்களை நினைவு கூறுகிறோம் ஏசப்பா. பாவிகளாக நாங்கள் இருக்கும்போது, எந்த தகுதியும் நாங்கள் இல்லாமல் இருக்கும்போது எங்களுக்காக ஜீவனை தந்தீங்க ஏசப்பா. அமேன். எங்களுக்கு என்னப்பா தகுதி இருக்குது கோபப்படுறதுக்கு? அமேன். யாராவது அப்பா சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் இதை செஞ்சிட்டாங்க அதை செஞ்சிட்டாங்கன்னு சொல்லி வருத்தப்படுறதுக்கோ அவங்க மேலே கோபப்படுறதுக்கோ எங்களுக்கு என்ன தகுதி இருக்குப்பா? நாங்கள் செய்கிற தவறுகள் ஏராளம்ப்பா. அது எல்லாத்தையும் நீங்கள் மன்னிக்கிறீங்கப்பா. எங்களுக்கும் அதே மாதிரி மன்னிக்கிற இருதயத்தை தாங்க ஏசப்பா. யாரை பற்றியும் ஒரு வருத்தம் எங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடாதுப்பா.
ஏசப்பா. அமேன், ஸ்தோத்திரம் ஏசப்பா. அது முழுவதும் அன்பினால் நிரப்பப்படணும் ஏசப்பா. அன்பு நிறைந்து இருக்கும்போது குற்றம் குறைகள் கண்களில் தெரியாதுப்பா. அமேன். எல்லாவற்றை விட பெரிய அன்பு எங்கள் இருதயம் முழுவதும் நிரம்பணும் ஏசப்பா. யார் என்ன தவறுகள் செய்தாலும் அதை மன்னிக்கிற மனப்பக்குவத்தை எங்களுக்கு கொடுங்க ஏசப்பா. உங்கள் சாயலாக அமேன், உமக்கு சாட்சியாக நாங்கள் நிறுத்துகிறோம். அமேன், ஸ்தோத்திரம் ஏசப்பா. உங்கள் சாயலாக உமக்கு சாட்சியாக நாங்கள் நிற்கப்படணும் ஏசப்பா. அமேன். அந்த அளவுக்கு எங்கள் இருதயத்தை மாற்றுங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. முழுவதும் உங்கள் கரத்தில் கொடுக்குறோம் ஏசப்பா. எந்த சூழ்நிலைகளிலும் யார் மேலேயும் அப்பா வருத்தமோ காழ்ப்புணர்ச்சியோ அவங்களுக்கு வரக்கூடாது ஏசப்பா. அவங்களுக்கு எதிரான வேலைகளை நாங்கள் பண்ணக்கூடாது ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. முழு மனதோடு மன்னித்து அப்பா இருதயம் முழுவதும் அன்பினால் நிரப்பப்படணும் ஏசப்பா. அமேன், ஸ்தோத்திரம் அப்பா. முழுவதுமாக எங்கள் இருதயத்தை நீங்கள் கழுவுங்க ஏசப்பா. திரும்பி பார்க்கும்போது அப்பா எந்த இடத்திலும் நான் தவறு பண்ணிட்டேன்னு தோணாத அளவுக்கு உங்கள் விருப்பப்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ வைங்க ஏசப்பா. எல்லா சூழ்நிலைகளிலும் அப்பா எங்களுடைய எந்த உணர்ச்சியும் மேலோங்கி விடக்கூடாதுப்பா. கோபமோ சந்தோஷமோ எதுவுமோ எங்களுக்கு அப்பா மேலே வந்து நாங்கள் தவறுகள் செய்யாதபடிக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் உம்முடைய கைக்குள் அடக்கமாக நாங்கள் இருக்கணும் ஏசப்பா. உமக்கு பிடித்தமான காரியங்களை மட்டும் நாங்கள் செய்யணும்ப்பா. எங்கள் இருதயத்தில் அப்பா உம்முடைய சமாதானம் நிரம்பட்டும்ப்பா. நாங்கள் சிந்திக்கிறது கூட உமக்கு பிரியமானதாக இருக்கணும் ஏசப்பா. அமேன். உம்மை விட்டால் இந்த உலகத்தில் எங்களுக்கு யாரும் இல்லை ஏசப்பா. அமேன். எளியவர்களுக்கு அப்பா, சிறுமைப்பட்டவர்களுக்கு, நொறுங்குண்ட இதயம் உடையவர்களுக்கு நீங்கள் ஆறுதலாக இருக்கீங்க ஏசப்பா. இன்றைக்கு கண்ணீரோடு என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தையும் நீங்கள் தேற்றுகிறவராக இருக்கீங்க ஏசப்பா. அதற்காக நன்றி ஏசப்பா. நாங்கள் திரும்பி பார்க்கும்போது எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரகாசம் இருக்கணும் ஏசப்பா. ஆமேன். நாங்கள் இன்று இரவு தூங்கும்போது எங்களுக்கு சுகமான நித்திரை கொடுங்கப்பா. நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனியம் மந்திரம் செய்வினை சாபம் பாவம் நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து எங்களை விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையாளங்களை நிரப்புங்க ஏசப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன். கோட்டையை தகர்த்திடும் இரத்தம் பரிந்து பேசிடும்